வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம வாழைப்பூவை வச்சு வாழைப்பூ வடை தான் செய்ய போறோம். நல்லா நிறையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து சூப்பரா டேஸ்டியா செய்ய போறோம். பூ சின்னதா இருக்கிறதுனால நான் 2 பூ இப்போ உடைச்சு எடுத்திருக்கேன். தாரெல்லாம் உடைஞ்சு கீழே விழுந்துருச்சு பாருங்க. சின்ன சின்ன காயா இருக்கு, அதுக்குள்ளார இந்த தாரே ஒடிஞ்சு கீழே விழுந்துருச்சு. இப்ப நான் 3 பூவு சின்ன பூவா ஒடிச்சு எடுத்திருக்கேன். பெரிய பூவா இருந்துச்சுன்னா 1 போதும். இது சின்ன சின்ன பூங்கிறதுனால 3 எடுத்திருக்கேன். இப்ப நாம இந்த வாழைப்பூவை நல்லா அந்த பூ மடல்ல இருந்துட்டு பூவெல்லாம் எடுத்து அதுல தேவையில்லாததையெல்லாம் எடுத்துடலாம். இது பால் ஊத்துது அப்படிங்கறதுனாலதான் நான் ஒரு நியூஸ் பேப்பர்ல வச்சிருக்கேன். கீழே வச்சாலும் இந்த கல்லுல அந்த வாழைப்பூல உள்ள கரை பிடிச்சிரும், அசிங்கமா இருக்கும். கட்டிங் பேர்டுல வச்சோம்னாலும் அதுலயே அந்த கரை பிடிச்சிட்டு அவ்வளவு சீக்கிரத்துல அதை எடுக்க முடிய மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நான் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு அதுல இந்த வாழைப்பூ வச்சிருக்கேன். இனி நாம இந்த மடல் எல்லாம் அழகா உரிச்சு எடுத்துடலாம். பாருங்க, மடலை நல்லா உரிச்சு எடுக்கும்போது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா அழகா இருக்கு இந்த பூவெல்லாம். இதெல்லாம் நாம எடுத்துடலாம் வெளியில. ஃபர்ஸ்ட் இதே மாதிரி எல்லா பூவையும் எடுத்து வச்சிடலாம். ஒரு பூவுல உள்ளத உரிச்சு எடுத்தாச்சு. இப்ப இது நம்ம நைஸா கட் பண்ண வேண்டியதுதான். ஓகே, 3 பூவும் அழகா பிச்சு எடுத்தாச்சு. இனி இதுல உள்ள இந்த தேவையில்லாத அந்த நரம்பெல்லாம் எடுக்கலாம். இதுக்கு நாம பருப்பு ஊற வச்சுக்கலாம். இதுல நான் 200 கிராம் துவரம் பருப்பு போட்டிருக்கேன். கடலை பருப்பு இருந்தா கடலை பருப்பு போட்டுக்கலாம், கடலை பருப்பு இல்லைன்னா துவரம் பருப்பு போட்டுக்கலாம். எந்த பருப்பு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டியா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் இந்த வாழைப்பூ வடைக்கு துவரம் பருப்பு தான் எடுத்துட்டேன். இதுல 200 கிராம் துவரம் பருப்பு போட்டிருக்கேன். இதை நாம 1/2 hour ஊற வச்சிடலாம். ஓகே, இது எல்லாத்தையும் நல்லா அழகா இதுல உள்ள நெட்டி எல்லாம் எடுத்தாச்சு கம்ப்ளீட்டா. இந்த சைடு பாருங்க, எல்லாம் தனியா அப்படியே கிடக்கு. நல்லா பொலன்னு சாஃப்டா இருக்கு. சின்ன குழந்தையா இருக்கும்போது இதெல்லாம் வச்சுட்டு விளையாடுறது, பூக்கட்டி விளையாடுறது மாதிரி விளையாடுறது. ஆனா இப்போ இதெல்லாம் தூக்கி வீசிடுச்சு. இப்போ இதையெல்லாம் நைஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூவா உள்ளதெல்லாம் 2 கட் பண்ணியாச்சு. இது பெரிய பூவா இருந்துச்சுங்கையில 3 துண்டா கட் பண்ணலாம். இது சின்னதா இருந்ததுனால 2 பீஸா கட் பண்ணியாச்சு. இங்க பாருங்க, இதை முட்டை அப்படின்ட்டு சொல்லுவான். இது உள்ள இருக்கும் இந்த இடத்துக்கிட்ட. இது லைட்டா தான் இதுல துவர்ப்பு தன்மை இருக்கும். இது சாப்பிட்றது அவ்வளவு ரொம்ப நல்லது உடலுக்கு. வேக்காலத்தை எல்லாம் கிளியர் பண்ணும். அதான் சூப்பரா இருக்கு. ஓகே, எல்லாத்தையுமே நல்லா நைஸா கட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டுடலாம். இந்த பூவுல கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா பெசரி வைக்கலாம். இதுவும் ஒரு 1/2 hour அப்படியே இருக்கணும். அவ்வளவுதான், இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா ஊறி தண்ணி விட்டு நல்லா கழுவியாச்சு. இப்போ இதை நாம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம். இப்ப இது கூட ஒரு முழு பூண்டு இதையும் உரிச்சு போட்டுடலாம். உங்களுக்கு 100 கிராம் அப்படின்னா 4 பல்லு 5 பல்லு அவ்வளவு போதும். 200 கிராம் அப்படிங்கறதுனால ஒரு முழு பூண்டு அப்படியே போட்டாதான் கரெக்டா வரும். இப்ப இதை நாம குறகுறப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா குறகுறப்பா அரைச்சி எடுத்தாச்சு. ஓகே, இது எல்லாம் நல்லா 1/2 hour ஆயிடுச்சு. கழுவி அப்படி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப இத பாத்திரத்துல மாத்திக்கலாம். அடுத்ததா இது கூட அரைச்சு வச்ச பருப்பை போட்டுக்கலாம். இப்ப இது கூட ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய் குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கேன். மல்லித்தலை 5 விரலால பொடிச்சு எடுத்தா எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இது அப்படியே இது கூட போட்டாச்சு. 5 விரலாலன்னா இப்படி இந்த அளவுக்கு பிடிச்சி எடுக்கணும். அடுத்ததா இது கூட 2 இனுக்கு கருவேப்பிலை. அடுத்ததா இதுல 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். ஓகே, இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்ப இதுல நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை எடுத்துட்டு மசிச்சு வச்சிருக்கேன். இது கூட இதை அப்படியே போட்டுக்கலாம்.
ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சது. இப்ப இதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்ப நாம இதை ஃபர்ஸ்ட் நல்லா உருண்டையா உருட்டி எடுத்துட்டு உள்ளங்கையில வச்சு மசால் வடை மாதிரி அப்படி அழுத்தி எடுத்துக்கலாம். இங்க ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வடையெல்லாம் தட்டி போட்டுக்கலாம். ஒன்றுக்குள்ள எல்லாத்தையும் திரட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் பொங்கிக்கிட்டு நிக்கிறதுனால அது வெந்ததே தெரியல பாக்குறதுக்கு. நல்லா பொன்னிறமா அழகா வெந்துடுச்சு. இதை எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, இப்ப நாம இந்த வடைய டேஸ்ட் பார்க்கலாம். எவ்வளவு அழகா சூப்பரா வெந்திருக்கு. இதுல போட்ட உப்பு காரம் எல்லாமே சூப்பரா இருக்கு. கரெக்டா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.